அடேங்கப்பா, நான் உள்ளபடியே சொல்றேன். நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ரசிகன். அவரு தோத்து போயிட்டாருங்க மகேஷ் பொய்யாமொழிக்கு முன்னாடி. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினா என்ன தப்புங்கிறேன் நான். விஜய் என்ன தப்பு பண்ணார்? நான் அவர் 1 மணி நேரம் லேட்டா வந்தாருங்கிறீங்களே, கூட்டம் இருந்திருக்கலாம், அவர் பார்த்து வந்திருக்கலாம், அதனால தாமதமாக இருக்கலாம். அது கிரிமினாலிட்டி இல்லை. ஆனா இந்த இடத்துல கொடுத்ததே கிரிமினாலிட்டி இன் தி மைண்டுங்கிறேன் நான். என்ன நாடகம் நான் கேட்கிறேன். இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு. இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்கறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான், விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகா அதானே இருக்கு. கொஞ்சம் மாற்றம் இருக்கட்டுமே. சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல தானே கரூர் எட்டி இருக்குல்ல, கரூருக்கு உடனே விரைகிறாரு. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல? அடேங்கப்பா, நான் உள்ளபடியே சொல்றேன். நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ரசிகன். அவரு தோத்து போயிட்டாருங்க மகேஷ் பொய்யாமொழிக்கு முன்னாடி. என்ன நாடகம் இந்த திமுகங்கிற மக்கள் விரோத ஜனநாயக விரோத பாசிஸ்ட் கவர்மெண்ட் நாடகமா போடுறீங்க. அதுவும் வெக்கம் இல்லாம சொல்றாரு. முதல் நாளே கரூர்ல செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து டேக் டைவர்ஷன் வந்துதா? அந்த டைவர்ஷன் எடுக்கலைங்கனால இந்த சம்பவம் நடந்ததா? சந்தேகம் வருமா இல்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினா என்ன தப்புங்கிறேன் நான். காமராஜர் அவர்களை நீங்க 1971 தேர்தல்ல திமுக விமர்சிக்காததா? நாடகம் போட்டீங்களே காமராஜர் அவர்களுக்கு எதிரா. காங்கிரஸ்காரன் கேட்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாத்தையும் ஊத்துட்டாங்க. அதனால ஆகவே இந்த ஜனநாயக விரோத தீய அரசு இதன் பின்னணி இருக்கா? அந்த இடம் கொடுத்ததே பழுதான நோக்கம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், மாநில அரசு லெட் இட் கம் டு சென்சஸ் அப்படின்னு சொல்லுங்க. என்ன தப்பு பண்ணார்? இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எதிராக கருத்து உள்ளவனா. ஏன்னா இந்த ஹோல் இஷ்யூல விஜய் என்ன தப்பு பண்ணார்? நான் அவர் 1 மணி நேரம் லேட்டா வந்தாருங்கிறீங்களே, 1 மணி இருக்கட்டும். நான் 36 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்ததை நேர்ல பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள். அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா? வர்ற வழியில கூட்டம் இருந்திருக்கலாம், அவர் பார்த்து வந்திருக்கலாம், அதனால தாமதமாக இருக்கலாம். அது கிரிமினாலிட்டி இல்லை. ஆனா இந்த இடத்துல கொடுத்ததே கிரிமினாலிட்டி இன் தி மைண்டுங்கிறேன் நான். கரூர் நிர்வாகம், அதுக்கு தான் அந்த ரவியுடைய கேஸை நான் சொல்லியிருக்கேன். அந்த எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணுங்க முதங்கிறேன் நான். அவரை விசாரணை பண்ணுங்க, அப்பதான் உண்மை வரும். ஏன்னா நீங்க ஒருத்தரை இழுத்து போட்டு நெஞ்சில மிதிச்சு அவரோட பம்பிங் கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு 30% குறையும். அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. நான் அன்னைக்கு பேசி நீங்க உடனடியா எஃப்ஐஆர் போடலைன்னா நான் நேரடியா வர வேண்டி இருக்கும்னு சொன்ன பிறகுதான் எஃப்ஐஆரே போட்டார் எஸ்பி. அவ்வளவு மோசமான திராவிட முன்னேற்ற கழக கரவேட்டி கட்டாத திமுக மெம்பர் தான் கரூர் நிர்வாகத்தில் இருக்காங்க. இது உண்மை எல்லாருக்கும், அரசியல் சட்டத்தின் அனைத்து கரங்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். நன்றி. அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் போய் கருத்து கேட்டுட்டு போயிருக்காங்க. அதில் திரு தேஜஸ்வி சூர்யா பெங்களூர் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை நாங்கள் கூப்பிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அவங்க வரல. ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு முன்னாடி அவங்க தகவல் சொல்லலை. அதனால நாங்கள் பிரிவிலேஜ் மோஷன் கூட எங்களால் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர்கள் அகில இந்திய தலைமைக்கு அவர்களுடைய ஃபைண்டிங்ஸ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம்
நேஷனல் லீடர்ஷிப் would decide on it, take a call on it. ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க இந்த கரூர் விவகாரத்துல பாஜக வந்து இதுக்கு முன்னாடி மணிப்பூருக்குலாம் அனுப்பல, இங்க மட்டும் ஏன் அனுப்புறாங்க? இதுல ஒரு நான் சொல்றேன், வேங்க வயல்ல வந்து எஸ்சி மக்கள் குடியிருக்கிற இடத்துல ஓவர் டேங்க்ல மலம் கலந்ததுக்கு திருமாவளவன் போனாரான்னு கேக்குறேன். நான் சீஃப் மினிஸ்டர் போகல, இட்ஸ் ஆப்வியஸ். என்ன நாடகம் நான் கேட்கிறேன். இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு. என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு. இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்கறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான், விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, விசிக அதானே இருக்கு. அதனால உங்க கேவலமான அரசியலை நீங்க மத்திய சர்க்காரை நான் கேட்கிறேன், ஒரு நோபல் கவர்மெண்ட் மாண்புமிகு பிரதமரோட ஆட்சி வந்து ஃப்ராஜைல் 5ல இருந்து 4th லார்ஜஸ்ட் எக்கானமியா கொண்டு போயிருக்கு. படிக்கணும், புத்தி வரணும். அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ மோடி சர்க்காரை நான் கேள்வி கேட்டுவிட்டேன்னு சொல்லிக்கிறதுக்காக திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற ஒருத்தர் அவர் ஏதோ சொன்னார்னு என்கிட்ட நீங்க கேட்கறது தேவையில்லை. அதுக்காக சொன்னேன். நன்றி. நேராச்சு. கொஞ்சம் மாற்றம் இருக்கட்டுமே. தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.